நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வலியுறுத்தி வரும் 10ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று மதிமுக மாணவர் அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நீட் தேர்வு மூலம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் உயர்கல்வி உரிமையை மத்திய அரசு பறித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. கதிராமங்கலம் போராட்டத்தை ஆதரித்து துண்டு பிரசுரம் வெளியிட்டதற்காக கைது செய்யப்பட்ட மாணவி வளர்மதியை விடுவிக்க வேண்டும் என்றும் மதிமுக மாணவர் அணி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடை நீக்கத்துக்கு வரவேற்பு உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அப்துல் கலாம் மணிமண்டபத்தில் திருக்குறளுக்கு பதிலாக பகவத்கீதை வைக்கப்பட்டுள்ளது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். வீணை வாசிப்பதை போல எதுக்கு சில பக்கத்தில் பகவத்கீதை எதுக்கு? என்ன நோக்கம் உங்களுக்கு? திருக்குறளை விட உயர்ந்ததா பகவத்கீதை? ஆல்பர்ட் ஸ்வீட்சர் சொன்னார், புத்தர் சொல்லாத கருத்துக்களை உலகத்திலே சொன்ன ஒரே நெறியாளர் திருவள்ளுவர் என்று சொன்னார். நீங்க எப்படியெல்லாம் நுழைய பார்க்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். தமிழகம் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், டி.எம். நாயர், தியாகராயர், நடேசனார் ஏற்படுத்தி கொடுத்த திராவிட இயக்கம், இந்த உணர்வை, தமிழ் உணர்வை ஏற்படுத்திய திராவிட இயக்கத்தை யாராலும் சிதைக்க முடியாது.